Hi friends, welcome to SS Sari Work. இன்னைக்கு கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் பார்க்கலாம், பீட் ஒர்க் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸ் 4 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். வாங்க சில்க் த்ரெட் அதே மாதிரி நம்ம செயின்ஸ் போடுற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சம்கி ஒர்க் எடுக்கலாம். சம்கி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சம்கிக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து ஒரு செயின் எடுத்து மறுபடியும் ஒரு செயின் போடுங்க. அது லாக் மாதிரி ஆகிடும். மறுபடியும் ஒரு சம்கி எடுத்துகிட்டு ஸோ அது பக்கத்தில் இன்னொரு இது போட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சம்கி எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சம்கி ஸ்டிச் பண்ணோம். எதுக்கு நான் சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேனாக்கா, இந்த டிசைன் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் பேக்கில் ஃபுல் பேக் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஸ்லீவ்லேயும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு அது கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கூட சம்கி வேறு கலரு ப்ளஸ் த்ரெட்டு வேறு கலர் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இது டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் ஃபுல் ப்ளவுஸு ஒன்று போட்டால் ஃபுல் ப்ளவுஸ் பேக்கில் போடுங்க, இல்லைனாக்கா ஸ்லீவில் போடுங்க. எதுனா ஒரு இடத்துல போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். சில்க் த்ரெட் வச்சு சம்கி வச்சு யூஸ் பண்ணும்போது டபுள் சைடில் சென்ட்ரு பீடு இருக்கும், டபுள் சைடில் செயின்ஸ் போட்டு லாக் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நான் லாக் பண்ணிடுறேன். நான் இப்போ நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிசைன் வந்து சேம் இதுலேயே வந்துட்டு இதுக்கு மேலே ஜர்தோசி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் ஜர்தோசிஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி மெஷர்மெண்ட் கட் பண்ணி வைக்கணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு சம்கிக்கும் தேர்ட் சம்கிக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். ஸோ நான் மஷின் த்ரெடை வந்து இந்த ஃபஸ்ட்டு சம்கிக்குள்ளேருந்து எடுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு ஸோ நம்ம இந்த ஜர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். நீல்குள்ளே லோட் பண்ணிவிட்டு தேர்ட் சம்கியோட ஹோல்ஸ்குள்ளார நம்ம விட்டு நம்ம ஒரு செயின் போட்டுட்டு ரிவர்ஸ் வந்துட்டு அகெயின் செகண்ட் சம்கிக்குள்ளே நம்ம ஒரு செயின் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு செகண்ட் ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நடுவில் ஒரு சம்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சம்கியில் தான் நம்ம இது பண்ணோம். அகெயின் ரிவர்ஸ் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற சம்கியில் வந்து இது நீங்கள் வந்துட்டு நார்மல் த்ரெட்டில் கூட ஸ்டிச் பண்ணலாம். இதில் உங்களுக்கு வரலனாக்கா என்னன்னாக்கா இதில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு வராமல் இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்கில் ரிவர்ஸில் வந்துட்டு அது ரிவர்ஸில் இருக்கிற சம்கியில் வந்துட்டு அதான் இன்பிட்வீனில் இருக்கிற சம்கியில் வந்துட்டு நம்ம அது ஸ்டிச் பண்ணோம் ரிவர்ஸில் வந்துட்டு. ஸோ அகெயின் ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணுறோன்னாக்கா சென்டரில் வந்து ஒரு சம்கியை நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம முன்னாடி போய் ஸ்டிச் பண்ணோம். ஸோ அகெயின் அதே மாதிரி தான் ஜர்தோசியை நம்ம நீடில் லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒரு வே ஆஃப் ஸ்டிச்சிங்கு. இது ஒரு டிசைனு. இது நீங்கள் வந்து நெக்லைனு ஸ்லீவ் பார்டர்ஸு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு.
ஜர்தோசின்றதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். அது கொஞ்சம் இதுவாச்சுன்னா கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது அப்படியே ஸ்ப்ரிங்கு வந்து அது ஃபுல்லாக பிரிஞ்சிடும். அம்மா அது வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கே லாக் பண்ணிக்கலாம். லாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் இப்படி தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு இப்போ அதே மஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் நான், ப்ளஸ்ஸு சம்கி எடுத்திருக்கேன். சம்கியை வந்து இப்படி ஊசியில் எடுத்து நூலில் போட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போடுங்க. மறுபடியும் இன்னொரு சம்கி எடுங்க. இன்னொரு சம்கி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. அது அப்படியே ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம காயின்ஸ் எல்லாம் அடக்கி வச்சோம்னாக்கா எப்படி வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அந்த 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 சம்கி எங்கே உக்காருதோ அந்த இடத்துலையே கரெக்டாக லாக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. இதுக்கு வந்து நீங்கள் சேம் கலர் த்ரெட் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் டிரான்ஸ்பரண்ட் கலர் சம்கி எடுத்திருக்கேன். நான் அதே கலர் த்ரெட்டு எடுக்க இல்லை, அதனால் இந்த த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது வந்துட்டு இதுவும் நீங்கள் ஃபுல் நெக் டிசைனு நீங்கள் எங்கே வேணுமோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதில் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ப்ளவுஸு, சுடிதாரு, சின்ன பிள்ளைங்க ஃப்ராக்கு அதில் கூட ஸ்டிச் பண்ணலாம். நான் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னாக்கா அது வந்து என்ன சொல்கிறது, சம்கியெல்லாம் கொஞ்சம் கிழிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். சம்கிலே நிறைய வேறு டிசைன்ஸ் ஆஃப் சம்கீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது நான்ஸ்டாப்பாக இருக்கும் ஸ்டிச்சிங். இந்த டிசைன் அந்த டிசைன் அந்த டிசைனுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமே தவிர ஸ்டிச்சிங்கில் வந்து இதுவே கிடையாது. அதனால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டிச் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இது நம்ம அதே சம்கி கலர்லேயே த்ரெட் எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும் இது. ஸோ இந்த மாதிரி தான் இது. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணி ஒரு டிசைன் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க.
சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செயின் எடுத்துகிட்டு ஒரு மீடியமாக, ரொம்ப லென்த்தாக போகாதீங்க செயின். கொஞ்சம் சின்னதாக, எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டுக்கோங்க. எவ்வளோ குட்டியாக வரணுமோ அதில் ஒரு 5-6 செயின்ஸ் கவுண்டிங் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பீடு எடுக்கலாம். சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுகர் பீடு வந்து ஒரு 2-3 லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீடு, அகெயின் ஒரு செயின், ஒரு சுகர் பீடு, மறுபடியும் ஒரு செயின், மறுபடியும் ஒரு சுகர் பீடு, ஒரு 5-6 போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-6 பீடு ஸ்டிச் பண்ணாக்கா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு செயின், ஒரு பீடு, ஒரு செயின், ஒரு பீடு, ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு பீடு. இப்போ வந்துட்டு அதே மாதிரி 5-6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி சம்கி போட்டுக்கோங்க. சம்கி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி, ஆனால் இன் பிட்வீனில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி அகெயின் ஒரு சம்கி, ஒரு செயின், மறுபடியும் ஒரு சம்கி, அகெயின் ஆப்போசிட்டில் ஒரு லாக் செயின், மறுபடியும் ஒரு செயின், அகெயின் ஒரு சம்கி, அகெயின் ஒரு செயின், அகெயின் ஒரு சம்கி, அகெயின் ஒரு செயின், அகெயின் சம்கி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிசைனு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அகெயின் நீங்கள் வந்து பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சில்க் த்ரெட்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே லாக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். இது நீங்கள் இதிலே வந்துட்டு என்ன பண்ணலாம், இன் பிட்வீனில் வந்து ஒரு பீடு, ஒரு சம்கி கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும் இந்த டிசைனு. இதுவும் நீங்கள் வந்து ஸ்லீவில் கொடுத்தீங்கனாக்கா ஃபுல் ஷோல்டர்லேருந்து கீழே எல்போ ஸ்லீவ் மாதிரி தைக்கிறீங்க இல்லையா? ஸோ ஷோல்டர்லேருந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா இது ஒரு வே ஆஃப் ஸ்டிச்சிங்கு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு 3 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பீட் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன், சம்கி ஒர்க்கு, இன்னொன்று ஜர்தோசி ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video.